Hello and welcome back to another episode of Creative World of Photography and Videography. My name is Jay from Jay's Creative Image. இந்த எபிசோடில் வந்து நாங்கள் ஒரு ஹை எண்ட் ஸ்கின் ரீடச்சிங் டியூட்டோரியல்னு பார்க்க போகிறோம் Adobe Photoshopல. இந்த ஒரு என் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோஷாப் பிக்சர். இதில் நீங்கள் இன்னொரு பிக்சரை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. வந்து நான் வந்து ஒரு நியோன் க்ளோ எஃபெக்ட் வந்து டியூட்டோரியல் செஞ்சுருந்தேன். அந்த ஃபோட்டோஷூட்டில் எடுத்த இன்னொரு பிக்சர் தான் இந்த பிக்சர். ஸோ இந்த பிக்சரை யூஸ் பண்ணி நான் எப்படி ஹை எண்ட் ரீடச்சிங் வந்து செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு நியூ லேயர் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன் நான் இப்போ. ஸோ இந்த நியூ லேயரை பாருங்கள். இந்த நியூ லேயரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நியூ லேயரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை ஜூம் இன் பண்ணி பார்க்க போகிறேன் ரீடச் பண்ணுறதுக்கு. பாருங்கள், ஜூம் இன் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இப்போ இதில் வந்து இருக்கிற இம்பர்ஃபெக்ஷன் இருக்குது பாருங்கள். ஸ்மால் பிம்பிள்ஸ், ஸ்மால் இம்பர்ஃபெக்ஷன் டீட்டெயிலை வந்து நாங்கள் ரீடச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இதில் பாருங்கள் ஹீலிங் ப்ரஷ் டூல்னு இருக்குது. அந்த ஹீலிங் ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இதில் வந்து இப்போ லேயரை செலக்ட் பண்ண போகிறோம். இதில் சாம்பிளில் வந்து பாருங்கள் கரண்ட் லேயர்ன்னு இருக்குது. அந்த கரண்ட் லேயர் இருக்கணும். அதை கிளிக் பண்ணி போட்டு இப்போ வந்து ஸ்மூத்தான ஸ்கின்னில் சாம்பிள் பண்ணி வந்து இப்போ நாங்கள் வந்து ரீடச் பண்ண போகிறோம். ப்ரெஷ்ஷை சைஸை வந்து நீங்கள் கூட்டி குறைச்சிக்கொள்ளுங்க உங்களுக்கு தேவையான மாதிரி. ப்ரெஷ்ஷை வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ரைட் ப்ராக்கெட் ஏரோ, சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ப்ராக்கெட் ஏரோ பண்ணிவிட்டு சாம்பிள் பண்ணுங்கள். ஜூம் பண்ணுறேன்னா ஜூம் பண்ணிக்கொள்ளுங்க. ஹீலிங் ப்ரெஷ்ஷை டச் பண்ணி சாம்பிள் பண்ணி ஸ்மூத்தான ஸ்கின்னில் சாம்பிள் பண்ணி ஒன்லி பிம்பிள்ஸை மட்டும் ஹைட் பண்ணால் காணும். நேச்சுரலாக இருக்கிற பர்த் மார்க்ஸ் எல்லாம் வந்து ரீடச் பண்ண தேவையில்லை. அவசியம் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும், இல்லாட்டி தேவையில்லை. சின்ன சின்ன டீட்டெயிலை மட்டுமே நான் எடுக்க போகிறேன். சாம்பிள் பண்ணி ஸ்மூத்தான ஸ்கின்லேருந்து சாம்பிள் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செய்கிறோம். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம இதை வந்து ஸ்பீட் ப்ராசஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர் பாருங்கள். வேறு எங்கேயாவது ரிமூவ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இன்னும் பெர்ஃபெக்ஷன் இருந்தால் டைம் எடுத்து பண்ணுங்கள். நான் ஒரு டெமன்ஸ்ட்ரேஷன் பேப்பர்ஸுக்காக நான் வந்து குயிக்காக செய்யணும், இல்லாட்டி வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் வந்து இதை வீடியோவை போஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த ப்ரோசஸை வந்து டைம் எடுத்து நீங்கள் வந்து இம்பர்ஃபெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஜூம் அவுட் பண்ணி பார்க்குறேன். அடிக்கடி ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எல்லாம் ரிமூவ் ஆன பாருங்கள். ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு எல்லாம் ரிமூவ் ஆகிருக்குதா, எப்படி இருக்குது பிக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் இப்போ ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறதுக்கு Ctrl+Shift+N கொடுங்க. டொஜிங் அண்ட் பேர்னிங்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு மோடை கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சாஃப்ட் லைட்டு கிளிக் பண்ணுங்கள். ஃபில் வித் சாஃப்ட் லைட் நியூட்ரல் கலர்ஸ்ன்னு இருக்குது, அதாவது 50% கிரே. ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிக்கிறேங்க. ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ளோவை 100% ஆகுங்க. இதில் வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் டொஜிங் அண்ட் பேர்னிங்கில் நடக்க போகுது. ப்ரஷ்ஷை நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு கீறி காட்டுறேன் என்ன நடக்கும்னு சொன்னால். ஃபேஸில் வந்து கீறி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து டார்க்கை வந்து டார்க் ஆகும், ஒயிட்டை வந்து ஒயிட் ஆகும். ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் வந்து இந்த டொஜ் அண்ட் பேர்ன் வந்து டூலில் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணது வந்து சாஃப்ட் லைட் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். சாஃப்ட் லைட் செலக்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் வந்து 50% கிரேயை விட பிரைட்டாக இருக்குதோ அதெல்லாம் பிரைட் ஆக்கும். எது வந்து 50% கிரேயை விட டார்க்காக இருக்கோ அதெல்லாம் டார்க் ஆக்கும். இப்போ வந்து நான் இதை வந்து அன்டூ பண்ணிவிட்டு வந்து இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ பெயிண்ட் பண்ண போகிறேன். வந்து டார்க்காக இருக்கிற ஏரியாவை லைட்டாக இருக்கிற ஏரியா இந்த ஸ்கின்னில் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு எது தேவையோ அதை மாதிரி பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் ஃப்ளோவை வந்து எப்போயுமே வந்து 1% இல்லாட்டி 2% தான் வைக்கணும். நான் எப்போயுமே 1% தான் வச்சுட்டு பெயிண்ட் பண்ணுவேன். அப்போ தான் பெர்ஃபெக்டாக ஸ்கின்னுக்கு வந்து அது வரும், இல்லாட்டி வந்து டூ மச்சாக போயிடும். அப்போ வந்து நான் இப்போ ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணி ஃப்ளோவை வந்து 1% செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இதை டாகிள் பண்ணி நீங்கள் வந்து ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்டுக்கு இதை மாற்றி எக்ஸை ப்ரெஸ் பண்ணி மாற்றி ப்ரஷ்ஷால் வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். ஜூம் இன் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வேணுமெண்டா ஜூம் இன் பண்ணிக்கொள்ளலாம். ஃபிட் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ண போகிறேன். இப்போ இதில் இன்னொரு மெத்தட் செய்யலாம். வந்து ஒரே ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி பார்க்காம வந்து இந்த பிக்சரையே 2 ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதே விண்டோவை இன்னொரு விண்டோ உண்டு ஓப்பன் பண்ணி அந்த விண்டோவில் வந்து ஒன்றை ஜூம் பண்ணியும் ஒன்றை வந்து ஜூம் இல்லாமல் வச்சுட்டு பார்க்கலாம். காரணம் வயலுன்னு சொன்னால் வந்து ஒரு பிக்சரை ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். வந்து ஒரு பிக்சரை ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அதில் வந்து பெர்ஃபெக்ட்னஸ் தெரியும் எங்களுக்கு. நாங்கள் ஒர்க் பண்ணுற விண்டோவில் என்ன செய்கிறோமோ அதையே மற்ற விண்டோவில் ஜூம் இன் பண்ணி காட்டும் உங்களுக்கு. அதை பார்க்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ லேயரை செலக்ட் பண்ணி விண்டோஸுக்கு போயிட்டு அரேஞ்சுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா 2 அப் வெர்டிகல்னு இருக்குது உண்டு.
டூ அப் வெர்டிக்கல்னு சொன்னால் வந்து 2 பிக்சரை வந்து வெட் செப்பரேட்டாகவே ஆக்கி உங்களுக்கு செப்பரேட் விண்டோவில் தரப்போகுது பாருங்கள். இப்போ ஒன்று வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுற விண்டோவாக இருக்கும், இன்னொன்று வந்து ஸ்மால் ஆக்கி ஸ்மாலில் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன். ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து இந்த ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணி நான் இப்போ ஃப்ளோவை வந்து 100% ஆக்கிட்டு கீறி காட்டுறேன் பாருங்கள், மற்றதில் மாறுது பாருங்கள். அதே மாதிரி ஒயிட்டுகளுக்கு அங்கே ஒயிட் தெரியுது. இப்போ எங்களுக்கு வந்து அதோட பர்ஃபெக்ட்னஸ் தெரியும். ஒன்றில் வேலை செய்கிற டைம் மற்றதில் ஸ்மால் ஆக்கி பார்க்குற டைமில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃப்ளோவை ஃபுல்லாக குறைக்கிறேன்னா குறைச்சிட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி பார்ப்போம். எங்கெங்கே எந்தெந்த இடத்துல டார்க்கான இடத்துல பெயிண்ட் தேவையோ, எந்தெந்த லைட்டான இடத்துல பெயிண்ட் தேவையில்லையோ அதை டார்க் ஆக்குறது, பெயிண்ட் தேவையான இடத்துல வந்து லைட் ஆக்குற இடத்துல லைட் ஆக்குறது, டார்க் ஆக்குற இடத்துல டார்க் ஆக்கி பெயிண்ட் பண்ணுவோம். மெதுவாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் இதை இப்போ ஸ்பீடப் பண்ணி பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் ஒன்று விட்டுட்டிங்கன்னு சொன்னால் வந்து அதாவது வந்து ஓவராக வந்து பெயிண்ட் பண்ணிட்டீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்கின்னில் இந்த மாதிரி ரொம்பவே கூடுதலாக பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வந்து அதை வந்து இப்போ வந்து நாங்கள் இல்லாமக்கிறதுக்கு என்ன செய்கிறோம்னு சொன்னால் ரேசர் டூல் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அதாவது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி 50% கிரேயாக இருக்கிறது எல்லாத்தையும் வந்து இது ஹைட் பண்ணும்னு சொல்லி. அப்போ 50% கிரேயாக இருக்கிறது அப்போ நாங்கள் 50% கிரே பெயிண்டால் அதுக்கு பெயிண்ட் பண்ணணும். 50% கிரே நாங்கள் எப்படி எடுக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஸ்வட்சஸ் க்ரியேட் பண்ணணும். ஸ்வட்சஸ்ன்னு சொன்னால் வந்து 3 ஸ்வட்சஸ், அதாவது பிளாக்கு, ஒயிட்டு, கிரேன்னு சொல்லிட்டு 50% கிரேன்னு 3 கலரில் வந்து கலர் பேலட்டில் ஸ்விட்சஸில் க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னால் அது ஈஸியாக இருக்கும். அந்த மெத்தட் எப்படி செய்கிறேன்னு காட்டான். விண்டோஸுக்கு போயிட்டு பாருங்கள், அதில் ஸ்வட்சஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ப்ளஸ் ஐட்டம் இருக்குது, அது ப்ளஸ் வந்து நியூ ஸ்வட்ச் க்ரியேட் பண்ணுறதுக்கு இருக்குது, க்ரியேட் நியூ ஸ்வட்சஸ்ஸு. அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணின்னு சொன்னால் பிளாக் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கிறபடியாக நீங்கள் அதுக்கு பிளாக்குன்னு பேரை கொடுத்துட்டு ஆட் டு மை கரண்ட் லைப்ரரி தேவையில்லை, அதை வந்து அன்கிளிக் பண்ணிவிட்டு அன்செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அடுத்தது வந்து இன்னொரு லேயரை கிளிக் பண்ணுங்கள், நியூ ஒயிட்டாக மாற்றணும். அதுக்கு ஒயிட்டை வந்து நீங்கள் டோக்கிள் பண்ணி ஒயிட்டுக்கு மாற்றிட்டு நியூவை கிளிக் பண்ணிவிட்டு நியூவில் போயிட்டு ஒயிட்னு பேரை மாற்றுங்க. அதுக்கு நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ 50% கிரே க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஒயிட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், ஒரு நம்பர் இருக்குது 50%க்கு 808080, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ வந்து இது வந்து ஃபோர்க்ரவுண்ட் பாருங்கள் 50% கிரேயாக மாறிட்டு. இப்போ வந்து நியூ ஸ்வட்சஸுக்கு கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து கிரே 50% சொல்லிவிட்டு டைப் பண்ணிடுங்க. இப்போ ஓகே பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ப்ரஷ்ஷில் வந்து 50% கிரே ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு எங்களுக்கு. இப்போ அந்த ப்ரஷ் எடுத்து 100% ஃப்ளோவை மாற்றிட்டு அதில் கீரணின்னு சொன்னால் பாருங்கள் இல்லாமல் போயிட்டு. அப்போ நான் நினைக்கிறேன் 50% கிரேயை வந்து ஹைட் பண்ணும். 50% கிரேயை விட எது வந்து லைட்டாக இருக்கோ அதெல்லாம் லைட் ஆகும். 50% கிரேயை விட எது டார்க்காக இருக்கோ அதெல்லாம் எல்லாத்தையும் டார்க் ஆகும். இப்போ வந்து நான் இதை டொகிள் பண்ணி நார்மலுக்கு மாதிரியான ஃபோர்க்ரவுண்ட், பேக்ரவுண்ட், ஒயிட் அண்ட் பிளாக்குக்கு இப்போ திருப்பி பெயிண்ட் பண்ணி ப்ரோசஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ இந்த ப்ரோசஸை நான் ஸ்பீடப் பண்ணுறேன். நீங்கள் மெதுவாக பார்த்து பெயிண்ட் பண்ணுற இடத்துலலாம் பெயிண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பர்ஃபெக்டாக ஹை அண்ட் ரீடச்சிங் பண்ணிட்டேன். ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்து நான் வந்து ஸ்பீடப் பண்ணி செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து ரொம்பவே டைம் எடுத்து ஆறுதலாக வந்து பெயிண்டப் பண்ணுங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பிஃபோர் ஆஃப்டர் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும், பிரயோசனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்து சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கொஷின் இருந்துச்சுன்னு சொன்னால் வந்து கொஷினை கமெண்ட்டில் வந்து கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நான் தருவேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் மிக விரைவாக அவங்களை சந்திக்கிறதுக்கு இருக்கிறேன். அதுவரை கீப் கிளிக்கிங், கீப் கிரியேட்டிங்.